important now. In the month September 21st வந்து World Marrow Donor Day அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் வைட் செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட் பண்றது வந்து actually is to honor the donors who have come forward to donate for these patients. இந்த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு இப்போ கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவங்க ஃபியூ இயர்ஸ் கூட வெயிட் பண்ணலாம். மேபி தே கேன் வெயிட் ஃபார் 5 years 10 years டயக்னோசிஸ் டிஃபரெண்ட்டாக. ஆனால் பிளட் டிசீசஸ் வந்து தே ஆர் வெரி ஃபாஸ்ட் கில்லிங் டிசீசஸ். அதில் வந்து எவ்ரி டே இஸ் த போனஸ் ஃபார் ஃபியூ பிளட் டிசீசஸ் ஃபார் தெம் டு லிவ் தட் டே தே brought a bonus of an additional day to their life. அப்படி இருக்கிறப்போ இந்த டிசீஸஸை மெடிசன்ஸ்னால க்யூர் பண்ண முடியாத டைமில் bone marrow transplant is becoming a very important treatment to cure these diseases. அதில் முக்கியமான டிசீஸ் என்னென்னு பார்த்தோம்னா லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்கிறது. லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்னா அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா அது வந்து அவங்கள குணப்படுத்த முடியாது. அந்த குரூப் ஆஃப் டிசீஸில் ரொம்ப முக்கியமானது 2 குரூப்பு. ஃபர்ஸ்ட்டு பிளட் கேன்சர். ஸோ பிளட் கேன்சரில் இன்னைக்கு சில்ட்ரனில் வர பிளட் கேன்சரில் 70% நம்ம கீமோதெரப்பிலே க்யூர் பண்ணிட முடியுது. 30% ஆஃப் த சில்ட்ரனுக்கு கீமோதெரப்பியை மீறியும் தே ரிக்வயர் டிசீஸ் திரும்ப வரனால தே ரிக்வயர் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். செகண்ட் குரூப் ஆஃப் டிசீசஸ் வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியா. ஸோ ஏப்ளாஸ்டிக் அனீமியா வந்து போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பிளட் கேன்சர்ஸை விட ஒரு பேடான டிசீஸ். இப்போ பிளட் கேன்சர்னா இன்னைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நம்ம ஃபியூ மந்த்ஸ் கூட வெயிட் பண்ணலாம். அவங்களோட மஜ்ஜை வேலை செய்யாத பட்சத்தில் அந்த ஃபேக்ட்ரி அந்த மஜ்ஜைன்ற இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறது கம்மியாகிடுச்சுன்னா அணுக்கள் குறைவுனால வெளியிலேருந்து பிளட்டு பிளேட்லெட்டை நம்ம ஏற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ப்ரோன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசீசஸில் எவ்ரி டே ரியலி கவுண்ட்ஸ். ஸோ இந்த 2 டிசீஸு அது இல்லாமல் மற்ற நிறைய பிளட் டிசீஸ் இருக்குது. அது நம்ம இது அளவுக்கு காமனாக பார்க்கலனாலும் குழந்தைங்களை எதிர்ப்பு சக்தி குறைவு, பிறவியிலேருந்து எதிர்ப்பு சக்தி குறைவு, பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ், அது சில ரத்த சம்பந்தப்படாத ஆனால் மஜ்ஜை மாற்றில் குணமாகிற உயிருக்கு ஆபத்தான வியாதிகள் அப்படின்னா ஆஸ்டியோபீட்ரோசிஸ்ன்னு சொல்கிற சில டிசீஸ், இதெல்லாம் குழந்தைங்களை வர ஒரு மரபு ரீதியான வியாதிகளுக்கும் இந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ இது இல்லாமல் லைஃப் லிமிட்டிங் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். லைஃப் லிமிட்டிங்னா அதனால அவங்களுக்கு உடனே அந்த டிசீஸ்னால அவங்க உயிருக்கு ஆபத்தும் ஒன்றும் கிடையாது உடனே. ஆனால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலசீமியா, சிக்கல் செல் அனீமியா அப்படின்னு. இந்த வருஷம் அந்த லாஸ்ட் இயர்லேருந்தே த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிக்கல் செல் எலிமினேஷன் மிஷன்னு சொல்லி தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இனிமேல் இந்த டிசீஸ் இல்லாமல் இந்த பாப்புலேஷன் இருக்கிறத நோக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிக்கல் செல் அனீமியா அது 2த்துக்குமே மஜ்ஜை மாற்று ஒரு குணப்படுத்துகிற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும். ஸோ இது நம்ம மேஜராக மென்ஷன் பண்ணியிருக்க டிசீசஸ். அது இன்னும் நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டால் க்யூர் ஆகக்கூடிய பிளட் கண்டிஷன்ஸும் 90% வந்து பிளட் கண்டிஷன்ஸு, 10% பிளட் கண்டிஷன்ஸ் இல்லாத ஆனால் அதே சமயம் டிரான்ஸ்பிளான்ட்டில் பெனிஃபிட் ஆகிற டிசீசஸ். ஸோ இந்த சினாரியோவில் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நான் ஒர்க் பண்ணுறது நான் வந்து ஃபுல் டைம் கவர்மெண்ட் சர்வன்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் வந்து 2018 மஜ்ஜை மாற்று யூனிட் இருக்குது. 2022 குழந்தைங்களுக்கு மஜ்ஜை மாற்று ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் 116 மஜ்ஜை மாற்று நடந்திருக்கு, 116. அதில் மேட்ச் அன்ரிலேட்டட் டோனர் அப்படின்றது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் டோனர்ஸ். அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பிளட் டிசீஸ் இருக்குது, யாராவது டொனேட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய உடம்பு அதை ஏற்றுக்கணும்னா மரபு ரீதியாக அந்த டோனருக்கும் எனக்கும் மேட்ச் இருக்கணும். அந்த மரபு ரீதியான மேட்சை HLA அப்படின்னு சொல்கிறோம், ஹியூமன் குளுக்கோசைட் ஆன்டிஜன். அது வந்து எனக்கும் டோனருக்கும் மேட்ச் இருந்தால் தான் அந்த செல்லை வந்து என் உடம்பு ஏற்றுக்கும். இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் பிளட் குரூப் மேட்ச் இருந்தால் கூட கிட்னியை உடம்பு ஏற்றுக்கும். இதில் குரூப்பெல்லாம் பிளட் குரூப் மேட்ச் ஆகணும்னே அவசியம் இல்லை, பிளட் குரூப்பே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம குரூப் வந்து B பாசிட்டிவ், டோனர் குரூப் O பாசிட்டிவ்னா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் என் குரூப் வந்து O பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ இது வந்து இந்த HLA மேட்ச் தான் இதோடைய கீ. ஸோ நம்ம கூட பிறந்தவங்களுக்கு 25% சான்ஸ் இருக்குது HLA மேட்ச் ஆகுது.
அப்போ ஒன்லி இப்போ 100 பேஷண்ட் இருந்தால் 25 பேருக்கு அவங்களுடைய கூட பிறந்தவங்களே ஹெச்எல்ஏ மேட்சாக இருப்பாங்க. இன்னொரு 25 மிச்ச 75% பீப்புளுக்கு அவங்களோட கூட பிறந்த குழந்தை மேட்ச் இல்லைன்ற பட்சத்தில் ரேராக அம்மாவோ அப்பாவோ மேட்ச் ஆகி பார்ப்போம். ஆனால் யூஸ்வலாக மதரோ ஃபாதரோ ஃபுல் மேட்சாக இருக்க மாட்டாங்க. அந்த சினாரியோவில் அன்ரிலேட்டட் டோனருக்கு ரிஜிஸ்ட்ரியில் நம்ம சர்ச் ரைஸ் பண்ணுவோம். அந்த அன்ரிலேட்டட் டோனர் ரிஜிஸ்ட்ரிஸ் வந்து நேஷ்னலாகவும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரிஸும் இருக்குது. இப்போ டிகேஎம்எஸ் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இன்னும் பெட்டராக. ஸ்டார்டட் அஸ் ஜெர்மன் ரிஜிஸ்ட்ரி, இப்போ அவங்க வந்து குளோபலாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரிக்கு நம்ம பேஷண்ட்டோட ஹெச்எல்ஏ அந்த ஜெனட்டிக் ரிப்போர்ட்டை நாங்கள் மெயில் அனுப்பிச்சோன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேட்சான டோனர்ஸ் அவங்க ரிஜிஸ்ட்ரியில் பதிஞ்சிருக்காங்களான்றது எங்களுக்கு இமெயிலாக ரிப்ளை வரும். ரிப்ளை வந்த பிறகு பேஷண்ட்டோட நீடை பொறுத்து எங்களுக்கு அர்ஜென்ட் டிரான்ஸ்பிளான்ட்டா இல்லை அது மேபி ஒரு 2-3 மாதம் கழிச்சு பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட்டான்றது இன்டிமேட் பண்ணி டோனர் அவைலபிலிட்டி கேட்போம். சில பேருக்கு பார்த்தா ஒரு டோனர் தான் இருப்பாங்க, சில பேருக்கு பார்த்தா 50-100 டோனர் இருப்பாங்க. ஒரு 40% பேஷண்ட்ஸ்க்கு இதில் டோனர் இன்னும் அவைலபிளாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்படின்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரியில் டோனர் கிடைக்கிறது இல்லை. அப்போது இன்னுமே நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரியோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம்னா நிறைய பேர் இதில் 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் முன் வந்து நம்ம பேர் கொடுத்தோம்னா இதில் இன்னுமே இந்த ரிஜிஸ்ட்ரியோட ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி இந்தியாவில் இப்போ டிகேஎம்எஸ், தாத்ரி, சென்னையில் ஜீவன், மும்பையில் எம்டிஆர்ஐ அப்படின்னு நிறைய நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. டிகேஎம்எஸ் சர்ச் பண்ண இன்டர்நேஷ்னல் டிகேஎம்எஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ரிஜிஸ்ட்ரியும் சர்ச் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் டோனர் அவைலபிலிட்டியும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் எம்என்சியில் பார்த்தோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இது வரைக்கும் 4 இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து ஜெர்மனியிலேருந்து, ஒருத்தர் போலாண்ட்லேருந்து, ஒருத்தர் வந்து யூகேலேருந்து. ஸோ அது இல்லாமல் அக்டோபரில் இன்னும் 2 பேர் டொனேட் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க டொனேஷனுக்கு. ஸோ இது மொத்தமாக 17 இந்த மாதிரி நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டோனரோட டிரான்ஸ்பிளான்ட் நடந்து பேஷண்ட்ஸு இந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸில் இருந்து க்யூராக இருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் செக்டரில். ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்லேயும் நம்ம அதாவது இன்னைக்கு வந்து ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட்டில் கூட இந்த மாதிரி அன்ரிலேட்டட் டோனர் டிரான்ஸ்பிளான்ட்ஸு நடக்குது. ஏன்னா அந்த காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டால் பேர் பண்ணிக்க முடியுது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டைம் இந்த ஹோல் ப்ரோக்ராம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கிற இந்த ஹோல் ப்ரோக்ராம் இந்த அளவு நடக்குதுன்னா அது கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு, இன்ஸ்டிடியூஷன், அங்கே ஒரு டீம் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் சார் பேர் ப்ரொஃபஸர் டாக்டர் தேரணிராஜன், அவரோட சப்போர்ட்டு, அந்த யூனிட் டீமோட கான்ஸ்டியூஷன், நர்சஸ், அதுக்குன்னு டெடிக்கேட்டட் நர்சஸ் கிட்டத்தட்ட இப்போ 25 நர்சஸ் இருக்காங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ஸ், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர், அது இல்லாமல் இன்னும் குரூப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் தே ஒர்க் டே இன் டே அவுட் டு ரீச் திஸ் லெவல் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ 3 இன்ட்ரெஸ்டிங்கான பேஷண்ட்ஸு. இந்த சைல்டு வந்து 3 year old, செல்வா மாதிரியே ஃபேன்கோனி அனீமியா அப்படின்ற டயக்னோசிஸ் உள்ள, இதுவும் வேலை செய்யாத டிசீசஸில் ஒன்று. அந்த ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் சிஸ்டம் வந்து இந்த காப்பீட்டு திட்டம் வழியாக தான் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பேஷண்ட்டை போய் அடையுது. காப்பீட்டு திட்டம் வழியாக ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 9.4 lakhsலேருந்து 17 lakhs வரைக்கும் கவர்மெண்ட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்ந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சைல்டுக்கு அந்த ஸ்கீம் சப்போர்ட் அப்போ இல்லை, ஆப்வியஸாக இது பக்கத்து ஸ்டேட் சைல்டுன்றனால. ஸோ இந்த சைல்டுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷனோட தொண்டு நிறுவனங்கள் சப்போர்ட் பண்ணியும் பேரண்ட்ஸோட ஒரு 50% மணி பேரண்ட்ஸ் அவங்க வந்து பே பண்ணி ரிமைனிங் வந்து என்ஜிஓ சப்போர்ட்டோட இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. இன்னைக்கு அவள் கிட்டத்தட்ட 2 years போஸ்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், அவளுக்கும் அதே அன்ரிலேட்டட் டோனர் மேட்ச் அன்ரிலேட்டட் டோனர் டொனேட் பண்ணி. ஸோ இது வந்து தமிழ்நாடு இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸும் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியுது. இந்த டிரான்ஸ்பிளான்ட்ல என்ஜிஓன்றதுல மேஜர் சப்போர்ட் வந்து டிகேஎம்எஸ் பிஎம்எஸ்டின்னு அந்த டைம் டிகேஎம்எஸ் உடைய ஃபண்டிங் ப்ரோக்ராம். அவங்க வந்து they supported 50% of the child transplant cost. நெக்ஸ்ட் இது 13 வயசு பொண்ணு. இது ஃபேன்கோனின்றது மரபு ரீதியாக வரக்கூடிய மஜ்ஜை ஃபெயிலியர் டிசீசஸில் ஒன்று.
ஆனால் இது வந்து அக்வைர்டு ஏப்ளாஸ்டிக்னு சொல்கிறது. அப்படின்னா காரணம் இல்லாமல் வர ஏப்ளாஸ்டிக் மஜ்ஜை வேலை செய்யாமல் போயிடுற ஒரு வியாதி. ஸோ அது 13 வயசு பொண்ணு. ஃபார்ச்சுனேட்டாக அவளோட சிப்ளிங் வந்து ஃபுல் மேட்ச், கூட பிறந்திருந்த அண்ணன் வந்து ஃபுல் மேட்ச்சு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் ப்ரைவேட்டில் பண்ணி, அதுவும் ஃபண்டிங் சப்போர்ட்டோட 50% ஃபண்டிங் சப்போர்ட்டோட ப்ரைவேட்டில் பண்ணி, அதில் அவர் கிராஃப்ட் ரிஜெக்ட் பண்ணி அவர் கவர்மெண்ட்டுக்கு வந்தான். ஸோ அதே பிரதரை வச்சு செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட் கவர்மெண்ட்டில் பண்ணோம். அந்த கிராஃப்டையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கிராஃப்ட் ரிஜெக்ட், ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். அதில் செகண்ட் டிரான்ஸ்பிளான்ட்ன்றதே இன்னுமே அன்பிலீவபிள். ஸோ we were all discouraged by the outcomes of the transplant. Usually the மாதிரி children we cannot salvage those children. We assume that that is their end of life அப்படின்னா. ஆனால் அந்த ஃபேமிலியோட பர்சிஸ்டன்ஸ்னாலையும் NGOஸோட சப்போர்ட்டில் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் த என்டையர் டிரான்ஸ்பிளான்ட் காஸ்ட் வாஸ் பார்ன் பை DKMSோட ஃபண்டிங் சப்போர்ட்டில் தேர்ட் டிரான்ஸ்பிளான்ட் வாஸ் டன் இன் கவர்மெண்ட் செக்டர் ஹாஸ்பிட்டல் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அது கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷனோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. ஏன்னா எவ்வளோ மணி கொடுத்தாலும் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை ப்ரைவேட்டில் பண்ணுறது பண்ண முடியாத விஷயம். அது கவர்மெண்ட்டில் பண்ணுறது இன்னுமே டிஃபிகல்ட்டு. பட் இன்னைக்கு அவள் வந்து கிட்டத்தட்ட 10 months போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இன்னும் அவளோட கவுண்ட்ஸ்லாம் இந்த லாஸ்ட் வீக் கூட வந்திருந்தா அவள் கவுண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, பிளட் கவுண்ட்ஸ் எல்லாம். ஸோ இது எல்லாமே இட் இஸ் ஃபீஸிபிள். கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்னாலையும் பேஷண்ட்டோட பர்சிஸ்டன்ஸ்னாலையும் மணி தேவைப்படுறப்போ அந்த மணி சப்போர்ட் கிடைக்கிறப்பையும் ஆல் திஸ் பிகம்ஸ் அதாவது மிராக்குலஸ் திங்ஸ் ஆர் ஃபீஸிபிள். இது இன்னொன்று ஹாஃப் மேட்ச்டு டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அப்போ 40% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட்க்கு டோனர் கிடைக்க போகிறதில்ல. வீட்லேயும் டோனர் மேட்ச் இல்லை, வெளியில் அன்ரிலேட்டட் டோனர் ரிஜிஸ்ட்ரிஸ்லையும் மேட்ச்டு டோனர் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து ஹாஃப் மேட்ச்டு மதரோ அந்த அந்த ஹெச்எல்ஏல பாதி ஹெச்எல்ஏ அம்மா கிட்ட இருந்து பாதி ஹெச்எல்ஏ அப்பா கிட்ட இருந்து உருவாகிறது தான் குழந்தை. ஸோ அப்படி ஹாஃப் மேட்சான மதரும் ஃபாதரும் டொனேட் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட்ஸு அதை அண்டர்கோ பண்ணி அந்த அவனோட டிரான்ஸ்பிளான்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் மட்டும் காஸ்ட் வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஃபியூ லேக்ஸ். அந்த ஃபியூ லேக்ஸ் அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கவர் ஆகிற ஃபியூ லேக்ஸ் DKMS funding program வழியாக we could get the additional cost required for the transplant. So he is also doing well post transplant. Next. இந்த படம்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செல்வாவோட கதை. ஸோ செல்வாக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, செல்வாக்கே அது ஒரு மெமரி தான். ஸோ இது வந்து செல்வா வந்து 6 months வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆல்மோஸ்ட் டெய்லி பிளட் பிளேட்லெட்டின் ஏற்றி அவங்க அந்த 6 months ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது குழந்தைங்களோட உடம்பு வந்து ரொம்பவே பலவீனமாயிடும். ஏன்னா அந்த டிசீஸ் வந்து அவங்கள இன்ஃபெக்ஷனுக்கு ப்ரோன் ஆக்கிடும். ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இன்னொரு இன்ஃபெக்ஷன். அவனோட கால்லாம் வந்து படுத்தே இருந்தனால, எப்படி வயசானவங்க படுத்தே இருக்கிறப்போ கால்லாம் வந்து மடங்கியே போன மாதிரி நீட்ட முடியாத நிலைமை. ஸோ அந்த நிலைமையில தான் அவனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அவனை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அவனுக்கு முன்னாடி வந்து அந்த இது நிறைய தடவை அந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா, அதனால தான் நாங்கள் லுக்கீமியா விட பேடான டிசீஸ்ன்னு சொல்கிறது. ஏன்னா இதில் வந்து மருந்துனால சரி பண்ணுறதுக்கு ஸ்கோப் பெருசாக கிடையாது, டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி மருந்து கொடுக்கறதுக்கு. ஸோ அவனுக்கு நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் அதே அப்போ 8 வயசு எல்லா குழந்தை அத்தனை பேருக்கும் நமக்கு தெரியும். ஒரு 8 வயசு குழந்தைன்றது ஒரு 25 கிலோ 26 கிலோ இருக்கிற குழந்தையா இருக்கும். இவனுக்கு 8 வயசுல அவனுக்கு வெயிட் வந்து 10 கிலோ. பிறந்த குழந்தை வெயிட் 3 கிலோ, 1 வயசு ஆகும்போது 10 கிலோ ஆகிடும். ஸோ அப்போ 8 வயசுல அவனுடைய ஆல்மோஸ்ட் எலும்பு தோடுமா தான் இருந்தான் டிரான்ஸ்பிளான்ட் டைமில். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் அப்பயும் நிறைய ப்ளீடிங், ஏன்னா மற்ற வேலை செய்யாதது தான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இது அவனோட டிஸ்சார்ஜ் ஃபோட்டோகிராஃப்ஸு. ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் அப்போ அவனால் நிற்க முடியாது, அதனால எல்லா ஃபோட்டோலையும் உட்காந்துருப்பான். ஏன்னா நிற்கிறதுக்கு கால் வந்து இன்னும் அந்த அளவு அவனால் நீட்ட முடியல. ஸோ நிறைய தடவை அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அடுத்த 6 months கிட்ட ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்டாக தான் இருந்தான். ஒவ்வொரு தடவையும் ரவுண்ட்ஸில் வந்து காலை நீட்டுறது தான் டாக்டர்ஸும் நர்ஸஸோடைய வேலையாக இருக்கும். இன்னைக்கு அவன் நடந்து வந்திருக்கான் நம்மளை மீட் பண்ண. ஸோ அவனும் அவன் டோனரும் நினைக்கலன்னா இது இன்னைக்கு நம்ம பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிஒன். இது வந்து ஊர் கூடி பேர் இருக்கிறது தான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். Everything I understand. And may I please invite
Mr. Patrick Paul, CEO, DKMS, VMST, to join us on stage and felicitate Dr. Aruna Rajendran. Please give a big round of applause. I understand that all of you are having your cameras and everything, but who will discuss the invaluable work done by the DKMS Donor Center in India. Can we all please give him a big round of applause and welcome on stage, please? Also, let me talk a bit about jobs. In India, every year, 1 lakh of patients get diagnosed of blood cancer or other blood disorders. And there are a lot of dedicated people who work to help these patients. So first I want to highlight the doctors and transfer centers coordinators and also the nurses. So I just spoke a couple of days to someone from the army, and we came to the topic of COVID. And with COVID, we all remember these amazing work these physicians did with this full body suits and this working until they were not able to do anymore. And I just want to say this is not over. I mean, especially, I know Dr. Aruna very well, her team, the nurses, they are doing this job every day. Yeah, they are not so visible anymore. We all know this video which went viral, but they are still doing it. They are still working. And to help patients who are suffering on leukemia. And a small part is playing also DKMS here. So why we came to India because we don't want that so many donors from international registries have to donate for patients, because actually there are never enough. When you want to have a lot of patients in India, you need to register donors in India. And that's why we are here, why I'm here, why my team is working, also very dedicated on this cause. So we're creating awareness. So that's why we are here. I hope you will help us and to create this awareness by the media. We are here to register, so I have 2 colleagues here who are coming only to register potential stem cell donors today. And this is special for India. DKMS is also here to help patients financially. So I would say also my team, thank you very much. We are very much dedicated to our work, and we are doing extra work to help patients in need. And then there's one person here in this room who is not being here because of she's working. So she did this all because her heart is full of humanity, empathy, and courage. And she is our donor here. So Smita. So Smita registered in Jan 2021. Yeah, I just mentioned COVID. Yeah, 21. You remember what was the situation there? Yeah, who comes to the idea? Oh my God, everyone is hiding themselves, don't want to get infected. No, she registered. And then over the time, she got a call. I mean, you tell us the story later on, right? So, and in September 21, she donated. That's just a human cause. It was not her work. Yeah? It was not. This was completely voluntary to help someone, to give someone the second chance of life. So I just read. So we did an interview, and I know Smita very well because she's coming and supporting us again and again and again. And she told me, "Oh, I would like to meet my patients also one time." Right? You remember? And she gave also an interview, and she said, "Yeah, these patients are my heroes because they are going through this whole journey." And she's right. But for me, Smita is a hero because she did this all without any payment, without any benefit, nothing. She just did this from her heart. So thank you very much, Smita. She's just done it with all her heart and just love towards people. Thank you very much, Smita. This is not an easy thing at all. Thank you so much. And Selva udiya vaalkai eppadi irundhirukku?
எந்த மாதிரியான ஜேர்னி இருந்திருக்கு, அந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அவர் எவ்வளவு பேட்டில் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், ஆனா அதை தாண்டி beyond that there is something that he has also achieved. Battling is not easy. So we have a quick video about his beautiful journey. Can we quick? மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி சின்ன கிளினிக்கு போயிட்டு ஒரு நாள் 2 நாள்ல அப்புறம் சரியாயிடும். அப்புறம் தனியாக அப்படியே போயிட்டு நார்மலாக ஸ்கூல் போயிட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டல்லாக பேக்கு எடுத்துக்கிட்டு வெளியே அந்த ஸ்கூல் வேணாம் விட்டு கீழே அப்போ வந்து எல்கேஜி போயிட்டு நார்மலாக தான் எப்பவும் போல் எல்லாரும் போல் போயிட்டு வந்துருக்கீங்க. அந்த மாதிரி போயிட்டு வரப்போ அந்த ஸ்கூல் பேக்கை கூட எடுத்துகிட்டு வர முடியல, பக்கத்துலேயே ரோட் பக்கத்துலேயே தான். அப்போ சரி என்ன இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்குறப்ப பிளட் செக்அப் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்லெட்டு, ரெட் பிளட் செல் இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது. உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், இந்த மாதிரி அனிமியா பிரச்சனை இருக்குது. என்னென்ன பர்டிகுலர் என்ன இந்த மாதிரி இருக்குன்னா அனிமியா பிரச்சனை இருக்குது, உடனே பார்க்கணும், இல்லைன்னா வீட்டுக்கு ஆபத்து. நான் ஈவினிங்கே உடனே வந்து கிளம்பி நாமக்கல் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோமா, அவங்க சொன்னாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே எங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பார்ப்போம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அங்கே போனப்போ தான் தெரிஞ்சு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் அனிமியா பிரச்சனை இருக்குது. இது வந்து ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு. அது செலவு ஜாஸ்தி ஆகும். I was just scrolling through my Instagram and I saw the ad like DKMS, BMST. So it was clearly mentioned as you can be a superhero by saving somebody's life. And I just clicked on the link and it took me to DKMS website and I started reading about it. And I got to know that you don't have to be somebody's family member to be a donor. You can be a universal donor. It's like you can donate your cells to anyone. So immediately I registered myself. ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு மாதம் ஒரு டைம் பிளட் போடுவோம், அப்புறம் 15 நாளுக்கு ஒரு டைம், அப்புறம் வாரம் ஒரு டைம், அப்புறம் வந்து பிளேட்லெட்டும் போட்டுக்கிட்டே இருக்கும். பிளட்டெல்லாம் வந்து டெய்லியும் போடணும். பிளேட்லெட்டு எவ்வளோ போட்டாலும் லாஸ்ட் அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணல 0 வேல்யூ தான் காமிக்கும். அப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. சென்னையில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். We met Selva around 6 months prior to his transplantation. He presented with low blood count, he had low hemoglobin, low WBC count and low platelet count. So we did a diagnostic bone marrow which showed that his bone marrow was not functioning appropriately for his age. Goes by the name called Fanconi anemia. Giving them access to transplantation is the only way to cure these diseases. இந்த மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு எல்லாமே ஹெச்ஐவி டெஸ்டிங் பண்ணாங்க. அப்போ பண்ணினப்ப எனக்கு மேட்ச் ஆகலை, அவங்க அப்பாவுக்கு யாருக்குமே மேட்ச் ஆகலை. Within like 9 months of my registration, I got a call that my HLA tag is being matched with one of the recipients, like who is going through some blood disorder and have matched my HLA gene with that particular patient. So I immediately said yes. டாக்டர் அருணா மேம் அவங்க மூலியமா டோனர் அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபுல் மேட்ச் கிடைச்சிட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு அப்படியே மேம் சொன்னது வந்து அந்த கடவுள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. I was told about that I was a match to someone. The only information given to me was it's a baby. So I got a call from one of the counselors from DKMS and they told me, they explained the complete process of donation. From the day of registering myself until the process of donation was actually a peaceful, mesmerizing, a beautiful journey. அந்த டிரான்ஸ்பிளான்ட் அன்னைக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகும், கடவுள்கிட்ட நிறைய வேண்டிட்டு நல்லா ஆகும். அப்போ வந்து நடக்கவே முடியாது,
பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்து காலை அப்படியே வளர்த்துருப்பாங்க. எல்லாரும் மாதிரி நடப்பானா சந்தோஷமா வருவானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாரும் போல நல்லா இருக்கு, சந்தோஷமா விளையாடலாம், சைக்கிள் ஓட்டலாம். அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோனருக்கு என்னோட ரொம்ப நன்றி. After donating my cells with somebody's life is being saved, I do feel that I don't know if on this earth after being born I have did anything right or not, but one thing I'm sure is I have given someone a new life. Definitely I consider myself as a hero in a way that I can show my kindness in a way which has helped someone to have a new life. DKMS ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் இன்னைக்கு இது டிரான்ஸ்போனிக் அனிமியா அப்படின்னோனையுமே என்ன பண்ணுறது, அவ்வளோதான் லைஃப்பை டோட்டலாக முடிஞ்சுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் மேம் பார்த்து பேசுனதுக்கப்புறம் தான் அப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நார்மலாகி அந்த 13 நாளில் உனக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிஎம்சி முடிஞ்சு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேடம் வந்து செல்வா உன்னோட கையை காமி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. செல்வா கையை காமிச்ச உடனேமே அவங்க நீ நார்மல் ஆகிட்டேன் பாரு, உன் கை என் கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க It's almost 3 years from the time he has underwent the transplant. Around the 18th or 20th day, we start seeing a raise in the count. The platelet goes up to 50,000, 1 lakh, and like it is not a surprise when the platelet raises, they stop bleeding. This is not the end of the journey. In going back to school, walking on your legs, carrying your brother. So his brother was only 3 years old at that time. He had to have a task. The task was at the end of 3 to 6 months, he has to carry. DKMSல தான் அந்த டோனர் அரேஞ்ச் பண்ணி அவனுக்கு உயிர் கொடுத்து இன்னைக்கு அவன் நடமாடுறான் அப்படின்னாலே அது DKMSால மட்டும்தான். அது அந்த அதுக்கு வந்து மேடம் டாக்டர் அருணா மேடம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. DKMS போகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய இது பண்ணாங்க. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சு அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி DKMSல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுங்க. You know, Smita, we always beg God for second chance in life, and you are equal to God today. You know, the family, they have their kids back only because of you. This is really, really mesmerizing. You're inspiring, and all the youngsters should definitely know about you. And we are very glad, and I am very glad that I am a part of this amazing press meet. Thank you, Smita. On behalf of the entire Indians, I would like to thank you from the bottom of my heart. Thank you so much. Amazing, magical moment when Selva and Smita met for the first time. So, அதை பத்தி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். We have the next video, please.
கஷ்டப்படல, அதுவும் எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், டிகேஎம்எஸ் டீம்ல இருந்து நம்ம கூட இருக்காங்க. உங்க யாருக்காவது இதே மாதிரி ஸ்மிதா மாதிரி நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும், பென்சில் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் வெளியில இருக்கு. யூ ஆல் கேன் டூ இட் with all your heart today. Okay, I just wanted to inform all of you about that. So இப்போ நானே பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா, டாக்டர்ஸ் பேசியாச்சு. நம்ம இப்போ செல்வாக்கு 11 years. ஓகே, ஸோ செல்வா அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, பிரதர் எல்லாமே நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவங்களுக்கு நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? ப்ளீஸ் மேடைக்கா. செல்வா, எங்களுக்காக ஒரு ஹாய் சொல்றீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எந்த கிளாஸ் படிக்கிறீங்களா? 7th ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா? மிஸ் எல்லாம் செல்ல பிள்ளையா நீங்க? எஸ் மட்டும் தான் சொல்லுவீங்களா? நிறைய பேச மாட்டீங்களா? வெக்கமா இருக்கா? ஓகே சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. முதல்ல செல்வாக்கு வந்து இப்படி ஒரு டிஸார்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போல உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் ஆனீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது தெரிஞ்ச உடனே? இந்த டிஸார்டர் தெரிய வரப்ப இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா, இப்படி ஒரு நோய் இருக்குங்கிறதே எனக்கு இவனுக்கு வந்த பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் நிறையா ஹாஸ்பிட்டல் எங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கப்ப எங்களுக்கு அந்த ஒரு உறுதுணையாக இருந்து அவங்க டாக்டர் அருணா மேம் தான் இந்த டிகேஎம்எஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாக டோனர் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணது அவங்க தான். அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அவங்க செல்வாக்கு ஒரு திரும்ப ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அது அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இல்லை. அவங்களுக்கும் இந்த டோனருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ செல்வாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதை நம்ம வந்து மருந்து மாற்றினால குணப்படுத்த முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒன்னொன்னா தெரிய வருது அடுத்தடுத்து ஸ்டேஜ் போகும்போது. ஆனா இதை வந்து கியூர் பண்றதுக்கு இன்னொருத்தங்க சப்போர்ட் பண்ணா, ஸோ அந்த டோனர் இருக்காங்க, இந்த மாதிரி செல்வாக்கு டொனேட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில பேருக்கு இந்த மாதிரி டோனரே அமையல அப்படிங்கிறப்ப இவனுக்கு ஃபுல் மேட்ச் கிடச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் கூட இவனுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ நார்மலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அம்மா கிட்ட ஒரே ஒரு கேள்வி. ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க வந்ததுல இருந்து. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான், இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ செல்வா பேக் சைக்கிள் ஓட்டுறான், தம்பியை தூக்குறான், தம்பி கூட சண்டை போடுறானா, தம்பி கம்ப்ளைண்ட் பண்றான், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். செல்வா ரொம்பவே நல்லா இருக்கான், நார்மல் ஆயிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. மேடமுக்கும் டிகேஎம்எஸ் ஃபவுண்டேஷனுக்கும் டோனருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப 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 நன்றி. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவனே சொல்லுவான், அம்மா என் லைஃப் அவ்வளோதான், நான் இதோட புரிஞ்சிருச்சா அப்படின்னு. மேடம் சொல்லி சொன்னான், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். மேடம் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மேடமுக்கு ரொம்ப 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 நன்றி. சாரும் சொல்லுவார், வந்து நடக்க முடியாமல் இருக்கப்ப சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். செல்வா நடந்தாதான் முடியும், இல்லைன்னா லைஃபே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், நீ நடவனால முடியும் அப்படின்றப்ப அவன் ட்ரை பண்ணி அதை செஞ்சான். சாருக்கும் ரொம்ப நன்றி. செல்வா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லலாமா? ஸ்மிதா அக்காவுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லு. அருணா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அருணா மேம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸ்மிதா அக்கா? ஸ்மிதா அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஓகே, டிகேஎம்எஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து பேசலாம். பட் இப்போ நம்ம வந்து ஸ்மிதாவை மேடைக்கு கூப்பிடணுமா இல்லையா? So can I also have the privilege to welcome Dr. Smita, clinical pharmacist, who made this miracle possible. I think without her, this wouldn't have been possible at all. I have a few questions to you, Smita.
And what motivated you to donate your stem cells? So my motivation comes from, I was doing my 6-year internship it was, I don't know, sorry, I'm very emotional today. So was it a coincidence or it's a God's indication or what, I don't know. But when I registered myself at DKMS BMSC India, I was doing my internship in BMT department, hematology and BMT department. So I was aware about what is happening related to patients in blood cancer and who needs bone marrow transplant. So without a second thought, I just registered myself, and I was not sure that I will be even a match to anyone or not, but I just wanted to give it a try. And I just registered, I got my swabs, I submitted my swabs back. And I was very amazed when I got a call that I have been matched with someone within 9 months. But before that, when I was working in the same department, I have seen every day patients and family go through a lot of problems. So my inspiration comes from that place to do something for people who really need help. And before that, I have a small personal story which motivated me, which pushed me further to go ahead with the registration. Was when my mom was diagnosed with not the same kind but a similar kind of cancer. She survived, she came out of it. So, and I was very young at that time. I was Selva's age when my mom was diagnosed with cancer. So I have seen her fight. It was like a personal inspiration. It was inspiration from workplace to do the registration and go ahead with the donation. And how are you feeling today? And what was your feeling when you first met Selva? So, to be very honest, it's a roller coaster of emotions for me. I'm happy. I'm sad that it had to go through so much, but I'm happy that we have faced all those situations and come out. Past 1 year, I'm working in the same department as a coordinator, as a team doctor. We make the protocols for people who go bone marrow, before going bone marrow, they have to go undergo some cycles of chemo. But it was all different when I was doing for them. But when I met him yesterday, it was very personal for me. I was imagining myself going through all those which I support my patients and their family when they go through. It was very personal for me, and still you can see tears in my eyes, but this time it's tears of happiness. So I'm happy that he is happy, he is healthy. It's been 3 years now post his transplant. I say thank you so much to Dr. Aruna, because I know the pain and the struggle doctors go through. Behind every bone marrow transplant, they go through it. There is months of discussion. There's months of protocol changing. There's months of discussion going on. There are multiple times we have to change the chemotherapy protocol. It's not just the transplant, but the most fearful part for us is post-transplant. How the patient is going to make out of it, because first 100 days are very crucial. So once we see that phase and our patient coming out of it, it's a very, very, very miraculous thing. So I'm seeing him after 3 years, so I know that he is all safe now. So that is deep, deep, deep happiness for me. The reason behind everything, the happiness their family is facing, the reason behind your happiness is all you, and you know it, right? We are all very happy. See, recently, these days, I don't think people come up with such ideas to donate or அவ்வளோ பெரிய மனசு யாருக்கும் வர்றது கிடையாது. So what would you like to, say the youth of India? So what I will, my message for all the youth of India is just one thing. You just register yourself. You don't have to worry about the procedure or the process, what it is for the donation. Each and every step you will be guided. You will have someone who will support you, who will clarify your doubts. You are just
one step far from becoming someone's donor, giving someone a second chance of life just by registering. I will give you the guarantee that once you will register, you will have one or another person with you. It can be through DKMS, it can be through the doctor's team, but someone who will guide you, who will encourage you, and who will give you the clarity, what are you doing and how it is going to save somebody's life. Please come forward, register yourself, talk with someone who is experienced in this particular area, and I'm sure your all questions will be answered. Thank you, Smita. Thank you very much. And may I please request CEO Mr. Patrick Paul and Dr. Aruna to join us on stage and hand over the gifts to our donor and Selva's family. And also transplant. We have then seen no donor available for transplant. So now for us, it is a golden era for India. For everything is now being available, and the people of India, where we have now centers for transplant, we have money to do transplant, and we have NGOs to support the deficits. We have donors coming forward. So I'm sure once upon a time the diseases which we thought did not have cure, today we have access to cure. So I'm very happy to be in this press meet today. It's something very, very heartwarming meeting. And my special thanks to Ms. Smita. Smita is gone away. Come. So, there is a link. You have to go and click on the link. It will ask some basic details about you, like what's your full name, which part of India you belong to, just contact details, your mail ID and all. So once you do the basic registration, you will receive a kit. So in that kit, you will receive 3 swabs. So instructions are given how to use the swabs. So the swabs have to be used in your buccal cavity, in your mouth. So on your left cheek, right cheek, and your palate, the upper part of your mouth. And you just have to let it dry in the air for like I think 1 minute, I think is the time, if I'm not wrong. And you will receive, along with the same kit, a return envelope in which you have to put back your swabs. And there is one barcode which you have to paste it on your envelope and just drop it anywhere nearby your post office, okay? Just post it, you don't have to do anything else. Just take your swabs, put it in the back envelope and drop it in your post office. And it will automatically reaches to the DKMS office, and they process the swab and register your SLA genes in the registry. So whenever there is a search request from a doctor's side, from any institute side, they just match the patient SLA with yours, and once the match comes up, you can be a donor. Yeah, sir. So, இப்போ வந்து DKMS வந்து donor stem cell registry. Stem cell registryனா இப்போ அவங்க வந்து இந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணி இப்போ டொனேட் பண்ண முன் வர இளைஞர்கள் அவங்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கிட்டு அவங்களோட HLA ரிப்போர்ட் டெஸ்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டைன் பண்ணி இப்படி எங்கள் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ரிக்வெஸ்ட் வரப்போ அந்த டோனருக்கு இது வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அப்படின்னா அதுதான் அதோடைய இந்த ரிஜிஸ்ட்ரியோட மூலதனம். ஆனால் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எல்லா ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களும் டொனேட் பண்ணுறது இல்லை. இப்போ செல்வாவோட கேஸில் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டோனர். ஸோ இல்லைன்னா ஃபீமேல் டோனர்ஸ் வந்து ரொம்பவே ரேர். ஸோ ஃபீமேல் டோனர்ஸ் ஆர் கமிட்டட். மேல் டோனரை விட ஃபீமேல் டோனர்ஸ் ஆர் கமிட்டட். இருந்தாலும் ஃபீமேல் டோனர்ஸ் ஆர் வெரி வெரி ரேர். ஸோ அப்போ அவங்கள நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிக்வெஸ்ட் போகுதுன்னா இல்லை எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிக்வெஸ்ட் போனாலும் அவங்க டோனரை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அவைலபிளான்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஏதோ ஒரு சின்ன வயசுல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பின்னாடி அவங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கலாம், இல்லை நாங்கள் கேட்குற டைம் டோனர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு மலேரியா வந்திருக்கலாம். அந்த விஷயம்னா அவங்க ரிஜிஸ்ட்ரிக்கு சொல்லுவாங்க.
ஸோ ஆனால் டோனர் அவைலபிள்னு ஆன பிறகு அடுத்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸோட ஸ்டெப்பை இனிஷியேட் பண்ணுவாங்க. எங்களுக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டோனர் அவைலபிள்னு. அடுத்து டோனருக்கு திரும்ப HLA டெஸ்ட் பண்ணுவாங்க, கன்ஃபர்மேட்டரி HLA டைப்பிங். டோனரை கூப்பிட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. டோனருக்கு பிளட் ரிலேட்டட் டிசீசஸ் எதுவும் இல்லையா, வைரஸஸ் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு செக் பண்ணி அது எல்லா ஃபிட்னஸும் கொடுத்த பிறகு எங்களுக்கு டோனர் அவங்க சைடில் ஃபிட்டுன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இந்த டேட் டோனருக்கு அவைலபிளான நாங்கள் எல்லாமே இமெயில் கம்யூனிகேஷனும் டெலிஃபோனிக் கால்ஸ் தான். அப்படின்னா எங்களுக்கு டோனர் யாருன்னு இன்னைக்கு நாங்கள் ஸ்மித்தாவை மீட் பண்ணுறோமே தவிர எங்களுக்கும் டோனர் யாருன்னு தெரியாது. ஸோ அதை பேஷண்ட்ஸ் எங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ கூட செல்வம் அம்மா நினைக்கிறாங்க நான் தான் டோனர் அரேஞ்ச் பண்ணுவேன். ஆக்சுவலாக எங்களுக்கும் டோனர் யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டு பேஷண்ட் சைடு ஓகேன்னு சொன்ன பிறகு டோனர் சைடில் அவங்க டேட் கேட்டு அவங்க டோனர் டொனேட் பண்ண ஒன்று ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கும், இல்லை பிளட் சென்டர்ஸாக இருக்கும். அங்கே டோனர் டொனேட் பண்ண அங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி 4 நாள் GCSF டோனருக்கு கொடுத்து 5ஆவது நாள் டோனர் டொனேட் பண்ண பிறகு டெஸ்ட் பண்ணி அந்த அடிக்குவேட்டான பேஷண்டோட வெயிட்டுக்கு டோனர் டொனேட் பண்ணது போதுமான டெஸ்ட் முடிச்சு அதை கொரியரில் கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் ரூல். அப்போ எங்கள் கையில் ப்ராடக்ட் வந்த பிறகு நாங்கள் அதை பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுவோம். Madam, it's only for bone level, other parts could சார் இது வந்து நம்ம இப்போ பேசுறது வந்து இப்போ நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வேற, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் வேறு சார். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது உறுப்பு தானம். ஸோ இது வந்து செல் தானம். ஸோ இது கம்ப்ளீட்டாக இதுக்கும் மற்ற ஆர்கன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வெறுமனா நம்ம பிளட் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்களை அவருடைய பூர்வீகமான செல், பேரண்ட் செல், அது பேர் ஸ்டெம் செல்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட். மற்ற டிரான்ஸ்பிளான்ட் எதுவும் இந்த செல் வச்சு நம்ம பண்ண முடியாது. இப்போ அந்த ஸ்டெம் பேங்க் மாதிரி ஒன்று வச்சு டைட்டில் அதை வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லைங்களா? இது வந்து கார்ட் பிளட், நீங்கள் சொல்கிறது கார்ட் பிளட் பேங்கிங். ஸோ கார்ட் பிளட் பேங்கிங்னா என்னென்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு டிசீஸ் வந்துருன்றதுக்காக நம்ம குழந்தையா இருக்கிறப்பவே நம்ம தொப்புள் கொடி ரத்தத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணுறது. ஆனால் இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம பின்னாடி ஏதாவது டிசீஸ் வரும், அதுக்கு இது ஒரு இன்சூரன்ஸ்ன்னு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த டிசீஸ் வர்றதுக்கான தன்மை இருந்தால் அந்த கார்ட் பிளட்லையும் அதே தன்மை இருக்கும். அப்போ ஃபேன்கோனி அனீமியா வர செல்லு அதோடைய அந்த மரபணு மாற்றம் உள்ள செல்லு பிறவியிலிருந்தே தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போது அந்த செல்லை வச்சு இப்போ ஒருவேளை செல்வாக்கு அவங்க அம்மா அப்பா தொப்புள் கொடி ரத்தம் எடுத்து வச்சுருந்தாலும் அதை வச்சு அவனுக்கு நம்ம மஜ்ஜை மாற்றம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கான்செப்ட் எவால்வ் ஆகி பப்ளிக் கார்ட் பிளட் பேங்கிங்னு சொல்கிறது. அப்போனா நம்மளுக்காக எடுத்து வைக்கிறது, நம்மளுக்கு டிசீஸ் வர்றதுக்கான யூஸே ஆகாதுன்ற பட்சத்தில், யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்ற பட்சத்தில், அப்படின்னா பின்னாடி 30 வயசில் மரபணு சம்மந்தப்படாத வேற வியாதிகள் அக்வயர்டு எப்ளாஸ்டிக் அனீமியா இருந்தால் அந்த செல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அந்த நம்ம டொனேட் பண்ண நம்மளுக்காக கார்ட் பிளட் எடுத்து வச்ச செல்லை நம்மளுக்கே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான டிசீசஸோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ பப்ளிக் கார்ட் பிளட் பேங்க்னு சொல்லி நம்ம எப்படி பிளட்டை டொனேட் பண்ணுறோமோ கார்ட் பிளட்டையும் டொனேட் பண்ணுறதுக்கு நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. இந்தியாவிலையும் ஜீவன்றவங்க கார்ட் பிளட் பேங்கிங், பப்ளிக் கார்ட் பிளட் பேங்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னமும் அது ஸ்டோர் ஆனது இருக்குது. பட் ஆனால் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான் அவங்க புது ப்ராடக்ட்ஸே எடுத்துக்கிறது இல்லை. ஏன் லேடி டோனர் ரொம்ப கம்மிங்கிற விஷயம்? அது யூ ஹேவ் டு சே வை ஃபீமேல் டோனர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி actually in India we register less female donors, that's true, but the reason is that we have 2 channels. One is online, and online we have the same amount of female donors like male donors, but we're going to university and companies, and here we're going to IT companies, and in IT companies there are more males, and we're going to IT and engineering colleges, there are more males. I think, so I'm not speaking Tamil, I'm so sorry, but I think Dr. Aruna explained already why males are from medical perspective better, while from genetic point it's so from, but I can explain it if you want to know. So and women can be pregnant
So and so for a transplant, let's start from a different way. So in Germany we have 80 million to 8 crore people of population. And out of these 8 crore people, more than 6 million, so 60 lakh are registered. So when a transplant physician in Germany looks in the database, he can choose. He can choose between young and old, male, female, CMV positive, negative, and he can choose the blood group as well. So this luxury we don't have in India. In India we have 14 crore people. Is it correct what I'm saying? Yes. Look, yeah, then 140 crore people. So like, yeah, but BKMS alone in India has 1.4 lakh people registered. So we need much more donors to register. So we want to at least register 10 lakh, 20 lakh donors in India. That's the mission of BKMS. And nowadays, when Dr. Aruna is looking for an unrelated donor, most of the time she's not finding anyone. So for her, this choice is not given. So when there is a donor, she's happy if it's a female, male, doesn't matter which age. She would like to choose. She would like to choose depending on the CMV status, but most of the time this is just not possible. And now to answer your question, if she could choose, then she would choose a male. Why? Because the availability rate is higher, because the male cannot be pregnant during this time, and female donor cannot donate from medical perspective. Plus, a male donor has most of the time more weight, and with regards to this, statistically also more stem cells, let's call it like this. And from this perspective, it makes sense to focus on males, but in India, we need every donor who is dedicated to donate. That's the story. இப்போ ஜெர்மனியோட பாப்புலேஷனும் தமிழ்நாடோட பாப்புலேஷனும் ஒன்று. இப்போ ஜெர்மனிலையும் 8 கோடி, தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட 7 to 8 கோடி. ஸோ அங்கே வந்து 60 லட்சம் பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய தடவை நாங்கள் சர்ச் போட்ட உடனே கடகடன்னு ஜெர்மன் டோனராக வரும். நான் கீழே பார்க்கணும் யாராவது இந்தியன் டோனர் இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எங்களுக்கும் இந்தியன் டோனர் தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் ஈஸி இல்லை, அது ஃப்ளைட்டில் வரணும் ப்ராடக்ட். இது வந்து ட்ரெயினில் வர மாட்டாங்க, கேப்லேயோ இல்லை டொமஸ்டிக் ஃப்ளைட்லையோ வந்து டெலிவர் பண்ணுறதுன்றது வேறு. அண்ட் கோவிட் டைம்லலாம் இன்னும் பயமாக இருக்கும், ஏன்னா ஃப்ளைட்டில் ப்ராடக்ட் வந்து சேர்ந்து கோவிட்லேயும் ஜெர்மனிலேருந்து டொனேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது. ஸோ அப்படி அவ்வளோ கமிட்டட் ஜெர்மன் டோனர்ஸ் இருக்கிறப்போ இந்தியாவில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டோனராக ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு வந்து ஃபீமேல் டோனர் வந்து அவர் சார் சொல்கிறது கரெக்டு, பயாலஜிக்கலி மேல் டோனர்ஸ் ஆர் சுப்பீரியர் டு ஃபீமேல் டோனர்ஸ். எப்போனா ப்ரெக்னன்சி உள்ள ஃபீமேல் டோனர்ஸ் வந்து தே ஆர் நாட் அவங்க அந்த ப்ரெக்னென்ட் அந்த சில்ட்ரனோடைய இது ஜீன்ஸ் வந்து அவங்க பிளட்ல மிக்ஸ் ஆகிடுறதுனால ஆஸ் அ மதர் அவங்க செல் பேஷண்ட் செல்லோட சில சமயம் ஒத்து போகாமல் இருக்கும். ஸோ அதனால மென் ஆர் கன்சிடர்ட் டு பி பெட்டர் டோனர். பட் கல்யாணம் ஆகாத விமனாக இருந்தால் we don't really choose between female patients, we may even choose the female donor. ஸோ அப்படி இருக்கிற இட்ஸ் நாட் தட் 100% females are males are betterன்னு கிடையாது. there are scenarios where male and females are equal, especially pregnancy இல்லாத விமனாக இருக்கும். ஆனால் நான் இப்போ ஜெர்மனியில் இவ்வளோ கம்யூனிட்டி இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு நிறைய எத்தனிசிட்டி உண்டு. இப்போ செட்டியார், நாடார், ஒவ்வொரு எத்தனிசிட்டியும் ஒவ்வொரு ஜீன், ஒரு ஜெனட்டிக் மேக்கப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி குரூப் எல்லாம் எல்லாரும் அந்த ரிஜிஸ்ட்ரியில ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டோனர் அந்த ரிஜிஸ்ட்ரியில இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா தெர் இஸ் அ பிக் நீடு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதில் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலன்னா அந்த நம்மளோட ஜெனட்டிக் ஹெட்ரோஜெனட்டிக் அந்த ஹெச்எல்ஏ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கிறனால ஆக்சுவலாக இந்தியன்ஸ்க்கு தான் டோனர் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ லிட்ரேச்சர் படி ஒரு ஒயிட் இருந்தால் அவங்களுக்கு டோனர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து 80%. இந்தியனுக்கு டோனர் கிடைக்கணும்னா சான்ஸ் வந்து மேபி 10-18%. ஸோ ஏன்னா நம்ம எத்தனிக்லி டிஃப்ரெண்ட்டு அண்ட் நம்மளுக்குள்ளே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஈச் கம்யூனிட்டி மேபி ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் ஹெச்எல்ஏ மேக்கப். ஸோ அதனால நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நம்மளும் அவங்க 80 lakhs 60 lakhsனா நம்மளும் 60 lakhsன்ற நம்பரை ரீச் பண்ணாமல்
எல்லாருக்கும் டோனர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So, and then to finish this comment, that's why please register. My team is here outside. So when you're healthy, between 18 and 55, you can become a donor.